ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகேந்திரா லோகன் வண்டியில் டேஷ்போர்டில் 2 வார்னிங் லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் டிடெக்ஷன் சென்சாரும் ஏர்பேக் லைட்டும் நமக்கு இண்டிகேஷன் வந்து ஆஃப் ஆகாமல் எரியுது. பாருங்க, 2 லைட் எரியுது பார்த்தீங்களா? அதுதான் நான் சொல்கிறது. ஒன் மோர் டைம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து அதுக்கு ஸ்கேன் டூல் போட்டு அதை நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு லான்ச்சில் ஸ்கேன் ப்ளஸ் எக்ஸுங்கிற டூல் போட்டு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக டிஎல்சி கப்ளரில் இந்த விஎல்சி போர்ட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இதாங்க அந்த டிஎல்சி கப்ளருங்கிறது. அதில் வந்து இந்த ரூட்டரை வந்து ஜாயின் பண்ணுவோம். இது வந்து ப்ளூடூத் மூலிமா ஒர்க் ஆகிறது. இதுதான் அந்த டூலுங்க, ஸ்கேன் ப்ளஸ் எக்ஸுங்கிற டூல். இதில் வந்து அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம். அதில் வந்து இக்னிஷன் கீ வந்து ஆனில் இருக்கணும். இப்போ உள்ள லாகின் பண்ணி போகும்போது அதில்ங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதில் ரெனால்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரெனால்டு, மகேந்திரா லோகன் இது எல்லாமே அதுக்கு வர ECM எல்லாமே ஒன்று தான். அதனால் இதை நம்ம அது உள்ளே போய் நம்ம செக் பண்ண போகிறோம். இக்னிஷன் ஆனில் இருக்கணும், ரேடியோ ஆனில் இருக்கணும். உள்ள ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வண்டியோட சேஸ் நம்பர் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். டைப் பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா அதுக்குள்ளே போகும், சாஃப்ட்வேருக்குள்ளே போகும். இதை பாருங்க, மகேந்திரா லோகன் சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளேல காட்டுது. இப்போ வந்து ஹெல்த் ரிப்போர்ட் செக் பண்ணுறோம் வண்டியோட. ஸ்கேன் ஆகிட்டு இருக்குது. ஒரு 3 மினிட்ஸ் ஆகும் இது ஃபுல்லாக ஸ்கேன் ஆகி முடிக்கிறதுக்கு. இப்போ ஸ்கேன் ஆயிடுச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டிடெக்ஷன் சென்சாரும் ஏர்பேக் தான் மெயின் கம்ப்ளைண்ட் காட்டுது. இது வந்து டிரைவர் சைடு ஏர்பேக்கும் டீசல் ஃபில்டர் சென்சார் கம்ப்ளைண்ட் சொல்லி காட்டுது. இப்போ பாருங்கள், அதில் உங்களுக்கு அந்த ஸ்கேன் டூல்லையே காட்டுறேன் பாருங்கள். ECMல பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு ஏர்பேக் இது கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு காட்டுது. அதே மாதிரி டீசல் ஃபில்டரில் வர சென்சாரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்லி காட்டுது. ரெண்டுமே வந்து ஆக்டிவில் இருக்குது. நான் கிளியர் பண்ணுறேன், பட் ஆனால் அது கிளியர் ஆகாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், பிரிண்ட் அவுட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு இதில் ஆப்ஷன் இருக்குது. ஃபுல்லாக வெளியே பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டிடெக்ஷன் சென்சாருங்கிறது இதுதான் நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்பேக் லைட் பார்த்தீங்கன்னா க்ளோவில் இருக்குது. ஏர்பேக் லைட் இதுதாங்க, இந்த மாதிரி தான் சிம்பிள் காட்டும். இது டீசல் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைட் சைடு வீலுக்கு கீழே இருக்கும். டீசல் ஃபில்டர் கழட்டி க்ளீன் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்கிறேன். செக் பண்ணி மாட்டுனதில் அது கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகலை. அதனால் புதுசாக தான் ரீப்ளேஸ் பண்ணணும்.